என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இங்கு குடியிருக்கும் அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஏப்ரல் 2021 அன்று பலருடைய பல சாதிகள் பல கட்சிகள் எங்களுக்கு ஆறுதல் அளித்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை, பட்டியல் பிரிவில் இருந்த 7 உட்பிரிவுகளை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை அன்றைக்கு அளிக்கப்பட்டது. அதற்கு இந்த தருணத்தில் நாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட நேரத்தில் எங்களுடைய இரண்டாவது மிகப்பெரிய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையான எஸ்சி பிரிவிலிருந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கடந்த 20 வருடங்களாக இது சூடு பிடித்து தற்பொழுது இன்னும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்கிற மன வருத்தம் உள்ளது. ஆனால் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். அதற்கு நாங்கள் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தற்போது உள்ள தமிழக அரசு அவர்கள் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியது எங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை நிராகரிப்பதற்கு சமமானது. ஒரு பெரிய சமூகம், அதில் பெரும்பான்மையான மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் இந்த அரசுக்கு வைத்தால் அதற்கு செவிசாய்த்து அதற்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இவர்கள் எங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்வதற்குரிய காரணங்களாக முதலில் என்ன சொன்னார்கள், ஹன்சிராஜ் வர்மா கமிஷன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சமூக பொருளாதார நிலையில் நீங்கள் தாழ்ந்து இருப்பதால் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் ஹன்சிராஜ் வர்மா கமிட்டி என்பது பட்டியல் வெளியேற்றத்திற்கானது அல்ல. அன்றைக்கு இருந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை, அதற்கு மட்டும்தான் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. இது தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது சிலர் எங்களுடைய பெட்டிஷனுக்கு அடுத்து தமிழக அரசு என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய பொருளாதார நிலையை கருதி நாங்கள் இந்த பட்டியலிலே நீங்கள் தொடர வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. அன்றைக்கு 1916ஆம் ஆண்டு மான்டேக் சென்ஸ்போர்ட் கமிட்டி என்ற எல்லோருக்கும் ஓட்டு உரிமை அப்படி என்ற ஒரு உரிமைக்காக 1919 சவுத்பரா கமிட்டி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த சமர்ப்பிக்கிறது அதுக்கு எல்லாருக்கும் உரிமை என்கிற வரும் பொழுது டிப்ரெஸ்ட் கிளாஸ், இங்கே டிப்ரெஸ்ட் மக்கள் ரொம்ப இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சமான ஓட்டுரிமை வேண்டும் என்று சொல்லும் பொழுது 1932 அதனை தொடர்ந்து இந்திய பிரான்சைஸ் கமிட்டி என்ற லோத்தியன் என்பவருடைய தலைமையில் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள். அதில் சொல்வதாவது, இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸில் யாரை சேர்க்க வேண்டும் யாரை சேர்க்க கூடாது என்று ஒரு தெளிவாக ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதாவது ஒருவர் ஏழையாக இருப்பதனால், அன்றைக்கு டெப்ரெஸ்ட் தான், அன்றைக்கு எஸ்சி என்கிற இது கிடையாது, ஒருவர் ஏழையாக இருப்பதனால் இந்த டெப்ரெஸ்ட் கிளாஸில் சேர்க்க கூடாது. ஆனால் இந்த நாடு என்பது, இந்திய நாடு என்பது இந்து மதத்தால் கட்டமைக்கப்பட்ட நாடு, இதில் கோவில்களால் நிறைந்து உள்ள நாடு. இந்த கோவிலுக்குள் யாரெல்லாம் நுழைய முடியாதோ, யாரெல்லாம் தொட்டால் தீட்டோ, யாரெல்லாம் பார்த்தால் தீட்டோ, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் போறாங்க. அதுல முக்கியமாக அவர்கள் சொல்றது டெம்பிள் என்ட்ரி என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஏன் இந்த டெம்பிள் என்ட்ரி என்கிற சொல்லும் பொழுது, இங்கே சில சமூகங்கள் இந்து சமூகமாகவே இருந்தாலும் இந்த இந்து சமூகத்துக்குள் கோவிலுக்கு சில சமூகங்களுக்கு மறுக்கப்படுகிறது, உள்ளே நுழைவதற்கு சில சமூகங்களுக்கு மறுப்பு இருக்கிறது. இவர்கள் இந்து சமூகத்தால் இந்த உள் சமூகத்தாலேயே இவர்கள் சமுதாய உரிமை இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இவர்களுடைய வாழ்வியலால் இந்த இந்து சமுதாயத்தில் பசு என்பது புனிதமாக கருதப்பட்டது. இந்த பசுவின் இறைச்சியை யார் உண்கிறார்களோ அவர்கள் புனிதமற்றவர்களாக கருதி இந்து சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டது. ஆதலால் அவர்களை இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸில் போடுங்கள் என்றுதான் அன்றைய சட்டமேதை அம்பேத்கர் அவரும் லோத்தியன் கமிட்டியுடைய மினிட்
ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாகவும் சட்டமேதை பாபாஜி அம்பேத்கர் அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஸ்ட்ரிக்டா சொல்றார், ஒன்லி த அன்டச்சபிள்ஸ் என்கிற வார்த்தையை சொல்வார். தீண்டத்தகாதவர்களாக இந்த சமுதாயத்தில் யார் கருதப்பட்டார்களோ அவர்கள் ஐ மைசெல்ஃப் சார்ட் அவுட் என்கிற வார்த்தை சொல்றார். நானே இதற்கு இல்லாமல் வேற யாராவது இதை சேர்த்திருந்தால் அவர்கள் இந்த சலுகையை அனுபவிக்க கூடாது என்கிற வார்த்தை சொல்கிறார். ஆனால் இந்த வரையறைக்குள் தேவேந்திர குல வேளாளர் என்கிற நாங்கள் என்றென்றும் வரமாட்டோம் என்பதுதான் எங்களுடைய திட்டவட்டமான செய்தி. ஏனென்றால் நாங்கள் பசுவை வணங்கும் வேளாண் குடிமக்கள், மருத நிலத்தை உருவாக்கிய ஏறும் போரும் செய்த வேளாண் குடிமக்கள். அந்த ஒவ்வொரு சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய நந்தி என்பது வேளாண் குடியின் உழவுக்கு அடிப்படையாக உழவின் தத்துவமாக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு சிவாலயங்களிலும் மேலே நந்திகளை வைத்தார்கள் என்றால் அது உழவின் அடிப்படையாக உழவின் சின்னமாக வைத்தது. அந்த உழவின் அடிப்படையில் உலகுக்கு சோறு போட்ட 12,000 நெல் பயிர்களை விளைவித்த ஒரு மிகப்பெரிய குலம் இது. இப்ப எங்களை அந்த டெப்ரஸ்ல போட்டது மிக பெரும் தவறு. ஸோ நாங்கள் கேட்பது என்னவென்றால், அன்றைக்கு பண்ணின தவறை இன்றைய அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த mistakes done by the past government என்கிறதை நாங்கள் அடிப்படையாக வைக்கிறோம். சரி, போட்டுட்டாங்க ஏதோ. அன்றைக்கு ஏன் உங்கள் முன்னோர்கள் அதெல்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்டால் உண்மையில் தெரியவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு இந்த மாதிரி மீடியாஸோ ஒரு கம்யூனிகேஷன் இது ரொம்ப கம்மியா இருந்தது. அது மட்டுமல்ல, அது சலுகைகள் என்கிற போர்வையில் எல்லோருக்கும் சலுகை வழங்குகிறோம் என்று சொல்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணாங்க. எங்க மக்கள் மட்டுமல்லாது இன்றைக்கு தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்கிற பிசி சமூகங்கள் சொல்றது, பிசிஓ எல்லாருக்குமே சலுகைகள் என்று அவர்கள் எங்களையும் எஸ்சில போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஏன்னா இந்த சலுகைகள் என்கிற வார்த்தை, ஏன்னா இதுக்கு சட்டநாதன் கமிஷனும் 1971 பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அறிக்கை சட்டநாதன் கமிஷனும் 1984 அம்பாசங்கர் கமிஷனும் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அதனுடைய மொத்த ஃபைலும் என்கிட்ட இருக்கு. யார் யார் எந்தெந்த சமூகங்கள் எங்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேருங்கள் என்று கத்தினார்கள். போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் காமராஜர் பீரியடில் 1954 நடந்து MSM நம்பர் 353 என்பதுபடி அவர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இன்றைக்கு எஸ்சிக்குரிய அத்தனை சலுகைகளும் பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் உண்டு என்கிற ஆணை MSM நம்பர் என்கிட்ட இருக்குது. அதை அவர் இது பண்ணி இன்றைக்கு அவர்களும் எஸ்சிக்குரிய அத்தனை சலுகைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிசி என்றோ எம்பிசி என்கிற போர்வையில். ஆனால் நாங்கள் எஸ்சி என்கிற ஒரு தலித் என்கிற அடையாளத்தோடு அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். we want to get rid of this stigma of untouchability. இந்த லேபிள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இதற்குள் இருந்து நாங்கள் எங்களை பற்றியிருந்து வெளியேற்றுங்க. அன்றைக்கு ஏதோ போட்டுட்டீங்க, சரி எங்க முன்னோர்கள் அதை கேட்கலங்கிறது இல்லைன்னா நாங்க அதுக்கு டிஃபமேஷன் கேஸே போட்டுக்கலாம். ஆனா இப்ப எங்க முன்னோர்கள் அதை அனுபவிச்சுட்டாங்க, ரைட். ஆனா இன்றைய காலகட்டத்தில் அவங்க சொல்ற கண்டிஷன் கூட இப்ப சொல்ல முடியாது. அதை என்ன சொல்றாங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் என்கிறதுனாலும் சோசியல், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்கல், அதாவது சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக பின்னடைவு என்பது இன்று எல்லா சமூகங்களிலும் இருக்கு. In all sections of the society, even in the OC category as EWS, economically weaker section, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் என்ற OC என்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு கூட வச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் அதே தான், சோஷியல், எஜுகேஷன், எக்கனாமிக்கல் என்ற ரெண்டுக்கும் உள்ள the key distinction between the two categories is the stigma of untouchability. இந்த குரூப் என்னன்னா, தீண்டாமை என்கிற என்பதால் ஏற்பட்ட விளைவுகளால் உள்ள சோசியல், எஜுகேஷன், எக்கனாமிக்கல் பேக்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த தீண்டாமை கிடையாது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தாய்க்குடி என்ற முதல்ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இவர்களுக்கு உருவானது நீதி கட்சி. இந்த நீதி கட்சி காலத்தில் எங்களுக்கு செய்த அநீதியின் காரணமாக கடந்த 90 ஆண்டுகளாக இந்த ஸ்டிக்மா ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்கிற தீண்டாமை எங்களுக்குள் வேண்டுமென்றே புகுத்துவதற்கு பல திட்டங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புகுத்திட்டு இருக்காங்க. இதற்கு இவர்கள் ஏற்படுத்தி சாதி கலவரங்களை தூண்டிவிட்டு அதனால் மிஷினரிகள் மதமாற்றத்தில் ஈடுபடுவது, அப்புறம் எங்களை ஒருவரை வெட்டிக் கொள்வது, ஒரு சமூகம், ஒரு தமிழ் சமூகங்கள் மாறி மாறி வெட்டிக் கொள்வது. இதனால் எங்களுடைய முன்னேற்றங்கள் பாதிப்படுகிறது. எங்களுடைய குழந்தைகள் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்க கல்வி பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த இந்த 5 ஆண்டுகளில்
எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 80-90 பேருக்கு மேல கொலை. சும்மா ரோட்ல போறவங்க, படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க, ஆடு மாடு மேய்ச்சவர்கள், பால் வித்துட்டு போனவங்க எல்லாருக்கும் கேட்ட பொழுது போகல வெற்றேங்கிறோம். இந்த மாதிரி அநீதிகள் எங்கள் சமூகத்துக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வீரர்கள் சத்திரியர்களாக இருந்தவர்கள், ஆனால் நாங்கள் அதை போட்டு இன்றைக்கு நாங்கள் பேனாவை எடுத்து படிக்க போயிட்டோம். இல்ல நாங்க ஜாதி கலவரங்கள் இன்னும் மேலோங்கி தான் இருந்திருக்கோம், ஒருவரோட வெட்டி கொள்வது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்சி கேட்டகரியில் இருந்து எங்களை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும். இது 1965, அதாவது அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இவர்கள் தகுந்த சாதிகளை வெளியேற்றுங்கள் என்ற ஒரு இதை லோக்கல் கமிட்டி சொல்றாங்க. If you want to create a casteless and a classless society, இந்த எஸ்சி மட்டும் அல்லாது எஸ்சி, ஓசி ஆர் பிசி எல்லாரையுமே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதி அடிப்படையில் இல்லாமல் தகுதிக்கான அடிப்படையிலும் எக்கனாமிக் வீக்னஸ், அதாவது பொருளாதாரத்து வீக்னஸ் அடிப்படையில் கொண்டு வாருங்கள் என்கிற அந்த அறிவுறுத்தல் யாரும் எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய மாநில அரசுகள் எல்லாரையும் தான் நாங்க சொல்றேன், யாருமே கடைபிடிக்கவில்லை. வருடம் வெளியேற்ற வேண்டும், வெளியேற்றவில்லை. இதில் காமராஜர் பீரியட் ஒரு முக்கியமான இது நடந்தது. சோ இப்ப எங்களுடைய மெயின் கோரிக்கை என்னன்னா, எங்களை எஸ்சியில இருந்து வெளியேற்றிட்டு, சரி வெளியேற்ற எதுல போக போறீங்க என்றால், நாங்கள் இவர்கள் சொல்றபடி தமிழக அரசு எங்களில் 50% மேலவர்கள் இன்றும் வேளாண் குடிமக்கள் தான். எக்கனாமிக்கலி வீக்கர் அக்ரிகல்ச்சரல் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் அக்ரிகல்ச்சர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிந்த வேளாண் குடிமக்கள் என்று எங்களுக்கு அதுல 10% நாங்க கேட்கிறோம். இதுதான் நாங்க கேட்கக்கூடிய கோரிக்கை. அதுல எங்களுக்கு EWS கொடுங்க, EWAS கொடுங்க. நாங்க கேட்கிறது EWAS, எக்கனாமிக்கலி வீக்கர் அக்ரிகல்ச்சரல் செக்ஷன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு 10% கொடுங்க என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா எல்லாரும் கேட்க ஓசில இருந்து பிசில போவீங்களா, அது இங்க பிசில போனாலும் பேக்வர்ட் தான், எம்பிசில போனாலும் மிக மிக பேக்வர்ட் தான். எங்களுக்கு we are not backward. நாங்க மருத நிலத்தை உருவாக்கிய மூவேந்தர் குடி என்பதில் பெருமைப்படுகிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை மத்திய மாநில அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது எங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைகளை மதிப்பு கொடுத்து மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு செய்து சாய்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இதற்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் என் பெயர் ரேணுகா தேவி, பிரசிடென்ட் இந்து தேவேந்திர சத்திரிய குடும்ப ஃபெடரேஷன். சுவாமிஜி அவர்கள் இந்து தேவேந்திர சத்திரிய குடும்ப ஆன்மீக ஆலோசகர்.